பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க ஹனிமூனுக்கு போன சரவணன் மயிலுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சாலும் மயிலு ஒண்ணா குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க சரவணன் தான் கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏத்த மாதிரி செலவு செஞ்சாதான் ஊருக்கு போகிற வரைக்கும் நம்ம கிட்ட பணம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா மயிலு நாம வெளியூருக்குன்னு வரதே எப்பயோ தான். அப்போ வர சமயம் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிக்கணும். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சரவணன் மாமா கிட்ட கேட்டுறணும். பணம் இருக்கோ இல்லையோ அவங்க தம்பிங்க கிட்ட கேட்டு மறுபடியும் பணத்தை கேட்டால் அவங்க என்ன தராமலா இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹனிமூனுக்கு வந்தால் நம்ம கேட்டது எல்லாத்தையும் வாங்கி தரது சரவணன் மாமாவோட கடமை தானே அப்படின்னு நினைக்கிறாங்க மயில். இங்கே சரவணன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே மயிலை வெளியெல்லாம் கூப்பிட்டு போய் நல்லா சுற்றி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. இங்கே மயில் சரவணன் கிட்ட நான் இப்படி பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டதே இல்லை மாமா, என்னங்க கூப்பிட்டு போய் நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரீங்களா, நான் கேட்குற சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னு ஆசையாக கேட்க இங்கே சரவணனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லா சாப்பாடையும் வாங்கி கொடுத்து அவங்கள திருப்தியாக்கி சந்தோஷமாக்குறாரு. ஆனால் மயில் ஒன்றா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன மாமா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, ஆனால் துணியெல்லாம் எடுக்க வேண்டாமா? மீனாவும் செந்திலும் சென்னைக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அப்படி நாமளும் செஞ்சால் தானே கெத்தாக இருக்கும். இங்கே நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் துணி வாங்குறது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாருக்கும் வாங்கிட்டு போய் கொடுத்தா ரொம்ப ஆசையாக என் தங்கச்சியெல்லாம் என்கிட்டேருந்து துணியெல்லாம் வாங்கிப்போமாமா, அதனால் பெரிய ஒரு கடைக்காக போய் நிறைய துணியெல்லாம் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு சரவணன், ஏன் மயில் நம்ம சுற்றி பார்க்க வந்ததே பெருசு, அதுலேயும் அப்பா 5000 ரூபா பணம் தான் கொடுத்து விட்டாங்க, அதில் பாதி பணம் செலவாயிருச்சு, மீதி இருக்கிற பணத்தை வச்சு எப்படி எல்லாருக்கும் துணி எடுக்க முடியும்? மீனா கவர்மெண்ட் வேலை பார்க்குறா, அவகிட்ட எப்பயுமே பணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவளோட சம்பாத்திய பணத்தை அப்பா கிட்ட கொடுக்காம சேமிச்சு தானே வைக்கிறாங்க. அதனால வெளியூருக்கு போயிட்டு வரும்போது அவங்க ஆஃபீஸ்ல இருந்து கொடுத்த பணம் சம்பள பணம்னு மீனா கிட்ட இருந்ததுனால வீட்டில் உள்ள நம்ம எல்லாருக்குமே துணி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம கிட்ட இப்போ இருக்கிறதே கொஞ்சம் பணம், அதனால இருக்கிற பணத்தை வச்சு கம்மியான செலவு பண்ணிட்டு வந்தோமா ஊருக்கு போனாமோன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா அப்புறம் ஊருக்கெல்லாம் போக முடியாது. மறுபடியும் அப்பா கிட்டையும் இல்லை என் தம்பிமாருங்க கிட்டையும் பணத்தையும் கேட்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க மயில் அப்படின்னு சரவணன் எவ்வளவோ மயிலுக்கிட்ட எடுத்து சொன்னாலும் மயில் சரவணன் பேச்சை கேட்கறதாவே இல்லை, ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாமா நீங்க என்ன அடிக்கடியா ஊர் சுற்றி பார்க்க கூப்பிட்டு வரீங்க, இல்லை பாண்டியன் மாமா தான் நம்மளை வெளியூருக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்களா? ஏதோ எங்கள் அம்மா வந்து பேச போய் ஹனிமூனுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. வந்த இடத்துலையும் எப்போ பார்த்தாலும் செலவு பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம இருக்க போகிறது 3 நாள். எனக்கு தேவையானதையும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் வாங்கி தரணும்னு தானே மாமா சொல்லியே அனுப்புனாங்க. நமக்கு இன்னும் பணம் அதிகமாக தேவைப்படுதுன்னு உங்கள் தம்பி கதிர்கிட்ட வேணா பணத்தை கேளுங்க மாமா. ஏற்கனவே 21,000 ரூபா பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருல கதிர், அதே மாதிரி மேற்கொண்டு இன்னும் ஒரு 5,000 ரூபா பணம் இருந்தால் நம்ம நல்ல ஊர் சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் துணியெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப கெத்தாக போய் இறங்கலாமாமா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரவணன் ரொம்ப கோவமா, முடியாது மயில், இதுக்கு மேலேயும் என் தம்பிங்களை கஷ்டப்படுத்த என்னால் முடியாது. ஏற்கனவே 21,000 ரூபா பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணி எனக்கு அனுப்பி வச்சாங்கன்னே தெரியல. நான் ஃபோன் போட்டால் கேட்டாலும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் பணத்தை கேட்டால் என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா? ஏற்கனவே ரூமுக்கு மட்டும் 26,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோன்ற விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு போன உடனே நிற்க வச்சு வெளுத்து வாங்கி உன்னையும் என்னையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவார் மயில். அதனால நான் சொல்கிறபடி கேளு. இப்போதைக்கு இருக்கிற பணத்தை வச்சு முடிஞ்ச அளவு செலவு பண்ணுவோம். பணம் கம்மியாகும் போது நம்ம ஊரை பார்த்து கிளம்பிடுவோம் மயில், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். உடனே மயில், போங்க மாமா, உங்ககிட்ட பேசவே எனக்கு இஷ்டம் இல்லை. எப்பயோ ஒரு வாட்டி கூப்பிட்டு வரீங்க, ஆனால் நான் சொல்கிற எதையுமே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்கே ஹனிமூனுக்கு வந்ததுக்கப்புறமா என் பேச்சை கேட்டு நடப்பீங்க, நான் சொல்கிறத மட்டும்தான் செய்வீங்கன்னு எவ்வளோ ஆசையாக வெளியூருக்கு வந்தேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் பணம் செலவாயிரும்னு பாண்டியன் மாமா மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வெளியூருக்குன்னு கூப்பிட்டு வரும்போது உங்கள் சம்பள பணத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக செலவு பண்ணியிருக்கலாம். மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். இனிமேலாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள பணத்துல பாதி பணத்தை என்கிட்ட கொடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க மயில். அதுக்கு சரவணன், நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்க நான் தயாரா இருக்கேன். நீ சொன்னேன் தானே உன்னை வெளியூருக்கே கூப்பிட்டு வந்தேன், ஆனாலும் வீண் செலவு செய்யறதுலாம் ரொம்ப தப்பு. ஏற்கனவே 3 நாளைக்கு இந்த ரூம்ல தங்குறதுக்கு அதிகமான பணத்தை நம்ம செலவு செஞ்சிட்டோம். இந்த விஷயமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என் தம்பிங்க யார்கிட்ட கடன் வாங்கினாங்கன்னு வர எனக்கு தெரியல. ஊருக்கு போன உடனே என் சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா முதல்ல அந்த பணத்தை என் தம்பிங்க கிட்ட கொடுக்கணும். அப்புறம் மீதி ஏதாவது பணம் இருந்தா உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிற மயில். இப்போதைக்கு என் சம்பள பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, அதை பத்தி நீ பேச வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன். உடனே மயில் சரவணன் இப்படி சொன்னதால
மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப கோவத்தில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பாக்கியம் மயிலுக்கு கால் பண்ண உடனே மயில் ரொம்ப கோவமாக ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா இப்போ எதுக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க மயில். அதுக்கு பாக்கியம், ஏன் மயில் நீ சாப்பிட்டியா, அங்கே எப்படி இருக்க, வெளியிலலாம் போய் சுற்றி பார்த்தியான்னு கேட்கலாமேன்னு ஃபோன் பண்ணா ஏன் கால் பண்ணன்னு ஏன் கோவமாக கேட்டுட்ருக்க, ஏன் அம்மா உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதாடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மயில், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானே ரொம்ப கோவத்தில் இருக்கேன். சரவணன் மாமா நான் சொன்ன எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டேங்கிறாருமா. எப்போ பார்த்தாலும் பணம் கம்மியாக இருக்குது, பார்த்து தான் செலவு செய்யணும்னு பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. செலவு செய்ய ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்கே பாண்டியன் மாமா மாதிரியே சரவணன் மாமாவும் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாகுதுமா. நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க முடியாது, பணம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வெளியூருக்குன்னு முதல்ல வந்திருக்கேன், நான் கேட்டு நான் ஆசைப்படுற எதையுமே செய்ய மாட்டேங்கிறாருமா. ஏதோ ஹனிமூனுக்கு வந்தால் என் வீட்டுக்காரரோட மனசை மாற்றி நான் சொல்கிறபடி அவரை கேட்க வைக்கலான்னு பார்த்தா எதுவுமே நடக்காது போல. நீ சொன்னதும் நடக்க போகிறதில்ல, நான் நினச்சது எதுவும் நடக்க போகிறதில்ல. எப்போ பார்த்தாலும் சரவணன் மாமா அவங்க குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாரு. நான் சொல்கிற எதையும் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாருமா. என்ன பண்ணன்னு தெரியல, அதான் கோவத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். அதுக்கு பாக்கியம், ஏண்டி மயில், கோவத்தில் உட்காந்தா நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது. அடம் பிடிச்சி வாங்கணும். தரமாட்டேன்னு சொன்னாலும் வாங்கி தரவே முடியாதுன்னு சொன்னாலும் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ அடம் பிடிச்சி அழுது எப்படியாவது காரியத்தை சாதிச்சுக்கணும்டி. உனக்கு வேணுன்றதெல்லாம் கேட்டு வாங்கிக்கணும் மயில். அப்படியே அமைதியாக இருந்தா வேலைக்கே ஆகாது. மாப்பிள்ளையை எப்படியும் உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டாதான் மூத்த மருமகளாக அந்த வீட்டில் நீ சொல்கிறது எல்லாமே சாத்தியமாகுமே தவிர்த்து இப்படியே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தால் எதுவுமே ஆகாது மயில். நான் சொன்னதை புரிஞ்சிக்க. எனக்கு இது வாங்கி தந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சா உன் மாப்பிள்ளை வேறு என்ன செய்ய முடியும்? தாங்கிட்ட பணம் இல்லைனாலும் எப்படி ரூமுக்காக அவரோட தம்பிங்க கிட்டலாம் பணத்தை கேட்டு வாங்கி உன்னை சந்தோஷமாக அந்த ரூமில் வாழ வைக்கணும்னு நினச்சாரோ அதே மாதிரி இதுக்காகவும் பணத்தை வாங்க போகிறாரு. வேற அவரால் என்ன செய்ய முடியும்? உன்னை மீறி உன் மாப்பிள்ளையால் எதுவுமே செய்ய முடியாத மயில். நீ கவலைப்படாமல் இரு. உனக்கு எப்பெல்லாம் கவலையா இருக்கோ இல்லை நீ கோவமா இருக்கியோ அம்மா கிட்ட கொஞ்சம் கால் பண்ணி பேசு. உனக்கு தேவையான எல்லா ஐடியாவையும் தர நான் தயாரா இருக்கேன். அதுக்காக கோவப்பட்டுக்கிட்டு அம்மா கிட்ட பேச மாட்டேன்னா சொல்லக்கூடாது, புரியுதா? நீ அந்த குடும்பத்தில் புகழோடையும் பெருமையோடையும் வாழ்கிறதுக்காக தான் அம்மா உனக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்கேன். நான் இவ்வளோ பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு எதுவும் தெரியாமையா பண்ணி வச்சுருக்கேன்? கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ள யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க. நீ அப்படி நடந்துக்கணும்னு உன்னை சொல்லி கொடுத்துல அந்த வீட்டுக்கே அனுப்பியிருக்கேன். அதனால் நான் சொன்னபடி செய். நீ சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வரலாம். உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே மாப்பிள்ளை கண்டிப்பாக வாங்கி தருவார். அதுக்காக மூளையில் உட்காந்து நீ படுக்க கோவப்பட்டுட்டு இருக்காதடி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம். சரிம்மா, நான் என்ன செய்யணுன்றதை நீ நல்லா சொல்லி புரிய வச்சுட்ட. இதுக்கு மேலே நான் நினச்ச எல்லாத்தையுமே எப்படி சாதிக்கிறேன்னு பாரு. தேவையானது எல்லாத்தையும் உன் மாப்பிள்ளை கண்டிப்பாக வாங்கி கொடுக்குற மாதிரி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வைக்கிறாங்க மயில். என் பொண்ணு மயில் நான் சொன்ன எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியம். கண்டிப்பாக ஊருக்கு வரும்போது மாப்பிள்ளை மயில் சொன்ன பேச்சு தான் கேட்க போறாரு. அப்படிதான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் என் பொண்ணுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பாக்கியம். இங்க மயிலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுற சரவணன் கிட்ட பணம் இல்லாததால இங்க சரவணன் ரொம்பவே சோகமா இருக்காரு. ஆனா மயில் அது எதையுமே புரிஞ்சுக்காம, மாமா நான் கொண்டு வந்த சேலை எல்லாத்தையுமே கட்டிட்டேன், புதுசா சாரி வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க வரீங்களா, வெளியில போய் புதுசா எனக்காக சாரி வாங்கி தரீங்களா, என் பிடிச்ச கலரில் எனக்கு வாங்கி கொடுங்க மாமா, எனக்கு பிறந்தநாள் வர வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயில். உடனே சரவணன், நீ கேட்குறதெல்லாம் சரிதான் மயில், உனக்கு பிறந்தநாள் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியும். ஊரில் போய் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி தரேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் நான் செய்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம இங்கே ஊரில் இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம கொஞ்சம் உஷாராகவே செலவு பண்ணணும். அப்போ தான் மயில் சரியாக வரும். யார்கிட்டையும் பணத்தெல்லாம் கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு வேற வழியே இல்லை. மயிலோட அப்பா அம்மா கிட்டேயும் பணத்தை கேட்டு வாங்க முடியாது. என்னோட அப்பா கிட்ட பணத்தை கேட்டால் பெரிய பிரச்சனையாயிரும். பாவம் தம்பிங்க கிட்டேயும் நம்ம பணத்தை கேட்க முடியாது, என்ன பண்ண அப்படின்னு சரவணன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே மயில் ஊர்ல இருந்து கொண்டு வந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே எடுத்து அழகாக போட்டுட்டு இருக்கும்போது மயிலுக்கிட்ட இவ்வளோ தங்க நகை இருக்கு, ஆனால் பணம் எதுவும் இல்லை. பேசாமல் இந்த நகையை அடகு வச்சாவது மயிலுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு சரவணன். பாவம் மயில் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் கழிச்சு அவளை வெளியூருக்குன்னு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் அவள் கேட்ட எதையுமே வாங்கி தர பணம் இல்லைன்னு அவகிட்ட கோவமாகவே நடந்துக்கிறேன். அதனால பேசாமல் மயிலோட நகையை மயிலுக்கு தெரியாமல் அடகு வச்சு வர பணத்தில் மயிலு கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷமாக இந்த 3 நாள் இங்கே தங்க வச்சு அப்புறம் ஊருக்கு கூப்பிட்டு போக வேண்டிதான். வேற வழியே இல்லை. யார்கிட்டையும் பணத்தை வாங்கவே முடியாது. இந்த வழியை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு யோசிச்ச சரவணன் மயிலுக்கு தெரியாம அவங்களோட நகையை எடுத்துடலாமா அப்படின்னு திட்டம் போடுறாரு. இங்க சரவணன் மெதுவா மயிலுக்கிட்ட, மயிலு நீ போட்டுட்டு இருக்க நகை எல்லாமே தங்கம் தானே, ரொம்ப அழகா இருக்கு மயிலு, பல பலன்னு இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு மயிலு,
நம்ம போட்டிருக்கிறதுலாம் கவரிங் நகை, ஆனாலும் இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியக்கூடாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் மாமா, இது எல்லாமே தங்கம் தான். எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்காக சேர்த்து வச்ச பணத்தில் எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த நகை, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பளபளன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன், ஆமாம் மயிலு, வெளியூருக்கு நிறைய நகையை நீ கொண்டு வராதுன்னு நான் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக தங்க நகையெல்லாம் கொண்டு வந்த அப்படின்னு கேட்க, அதுவா மாமா, சாரிக்கு மேட்சிங்காக நகையெல்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் கிளம்பும் போது அம்மா தான், நீ நகையெல்லாம் தங்க நகையை போட்டுட்டு போ, கவரிங் நகையெல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி பாக்ஸை தூக்கி வெளியில் வச்சுட்டாங்க. அதனால் நான் போட்டுட்டு வந்த எல்லாமே தங்க நகை தான் மாமா, இது எல்லா சாரிக்குமே பொருந்தும், அதனால தான் நான் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க மயிலு. ஓஹோ அப்படியா மயிலு, எப்படியும் உங்கள் அம்மா உன் கல்யாணத்துக்கு 80-90 பவுன் நகை போட்டிருப்பாங்க போலையே, ஏன்னா நகையெல்லாம் வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்க பளபளன்னு இருக்கே அப்படின்னு சரவணன் நகையை பற்றி கேட்க, உடனே மயிலு ரொம்ப சந்தோஷமா, நம்ம அம்மா அப்பா நிறைய நகை போட்டதா கெத்தாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, மாமா இது எல்லாம் கொஞ்சம் நகை தான் நான் வெளியூருக்கு கொண்டு வந்திருக்கேன், மீதி நகை எல்லாமே அங்கே லாக்கரில் இருக்கு மாமா. இப்போ நான் வச்சிருக்க நகை எல்லாமே ஒரு 20-30 பவுன் தேரும் தான், ஆனால் மீதி எல்லாமே பத்திரமா இருக்கட்டும்னு அத்தையும் ராஜியும் பேங்க் லாக்கரில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ நகை தான் மாமா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க மயிலு. உடனே சரவணனும், ஆமா மயிலு, நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் பத்திரமா எடுத்து வை சரியா அப்படின்னு சொல்லிட்டு மயிலு அந்த பக்கமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது மயிலு அங்கே வச்சுட்டு போன நகை எல்லாத்தையுமே மயிலுக்கு தெரியாம எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கிட்டு, மயிலுக்கு தெரியாம வெளியில போய் இந்த நகையை வித்தோ இல்லை அடமானம் வச்சோ கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வந்துடணும். அதான் மயிலுக்கிட்ட 80-90 பவுன் நகை இருக்குல்ல, இந்த நகை காணாமல் போனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, எப்படியோ மயில சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தே ஆகணும், அந்த பணத்துக்காக மயிலோட நகையை எடுத்து அடமானம் வைக்கிறத விட வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்ச சரவணன் தங்க மயிலுக்கு தெரியாமல் அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே தங்கம் தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கவரிங் நகையை ஒளிச்சு வைக்கிறாரு. அப்புறம் மயிலு, மாமா நான் ரெடி ஆகிட்டேன், வெளியில் கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல, இல்லை மயிலு நீ கொஞ்சம் ரூமில் ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு இப்போ உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அந்த கவரிங் நகையை எடுத்துக்கிட்டு அங்கே கடையில் போய் எப்படியாவது இந்த வித்தோ அடகு வச்சோ பணத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வெளியில் கிளம்புறாரு. மயிலுக்கு தெரியாமல் அவங்களோட கவரிங் நகையை எடுத்துட்டு வெளியில் போய் எந்த கடையில் போய் அடகு வைக்கலாம், எனக்கு இந்த ஊரை பற்றியே தெரியாது, என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு அங்கே ஒரு கடையவா பார்த்துக்கிட்டு போக சரவணனுக்கு அங்கே ஒரு அடகு கடை தென்படுது. உடனே மயிலோட நகையை கொண்டு போய் அடகு வச்சிடலாம், அப்புறம் முடிஞ்சா வந்து அதை திருப்பலாம், இல்லைனா அப்படியே போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரிங் நகையை கொண்டு போய் அங்கே உள்ளவங்க கிட்ட, இந்த நகைக்கு ஏற்ற பணத்தை தரீங்களா, இந்த நகை எவ்வளோ பவுனுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த கடையோட ஓனரும் இது எல்லாமே தங்கமா அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்க, ஆமாங்க இது எல்லாமே தங்க நகை தான், என் மனைவிக்காக அவங்க வீட்டில் இருந்து கல்யாணத்துக்காக செஞ்ச நகை, இது எல்லாமே பல இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா இது தங்க நகை தானு அப்படின்னு சொல்லி மயிலோட கவரிங் நகையை எடுத்துட்டு போயிட்டு அங்க விற்கலான்னு சொல்லி பார்த்த சரவணனுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி அந்த கடையோட ஓனர், என்னப்பா என்னையே ஏமாத்த பாக்குறியா, கவரிங் நகையை கொண்டு வந்து தங்க நகைன்னு சொல்லி எங்ககிட்ட பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போலான்னு பாக்குறியா, ஆமா நீ எந்த ஊருப்பா அப்படின்னு சொல்லி சரவணனோட சட்டையை பிடிச்சி பெரிய பிரச்சனையை உண்டு பண்றாங்க. இங்க சரவணனுக்கு ஒண்ணுமே தெரியல, நான் கேட்கும் போது மயில் என்னவோ இது எல்லாமே தங்க நகைன்னு சொன்னா, ஆனா கடைக்காரர் என்னவோ இது கவரிங் நகைன்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாவே இது எல்லாமே தங்க நகை தான், நீங்க நல்லா உரசி வேணா பாருங்க, இல்ல வேற யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அங்க சரவணன் முன்னாடி அந்த நகையை நல்லா உரசி காமிக்க, அது எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு சரவணனுக்கு தெரிய வருது. இந்த மயிலை நம்பி அவளோட நகையை கொண்டு வந்து அடமானம் வச்சு அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரலான்னு பார்த்தேன், இந்த மயிலால இப்படி நான் வசமா மாட்டிக்கிட்டேனே, இப்போ இவங்களை என்ன சொல்லி சமாளிச்சு நான் இங்கேருந்து போறதுன்னு தெரியலையே, இந்த ஊர்ல யாரையும் எனக்கு தெரியாது, வேற மயிலை கூட்டிட்டு வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யன்னு திருன்னு முழிக்கிறாரு சரவணன். இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரவணன் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, இது என்னுடைய மனைவியோட நகை தான், இது தங்க நகைன்னு நினைச்சுதான் நான் கொண்டு வந்தேன், உங்களை ஏமாத்தணுன்ற நோக்கத்துல நான் வரவே இல்லை, நாங்க இந்த ஊர் ஆளுங்களே கிடையாது, நாங்க இங்க ஹனிமூனுக்காக தான் வந்திருக்கோம், இன்னும் 3 நாளையில நான் கிளம்பி ஆகணும், என்னை மன்னிச்சு விட்டுருங்க, இன்னொரு தடவை நான் இப்படி இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு. ஆனா கடைக்காரர் இங்க சரவணன் நம்பாததால உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. இங்க சரவணன் எதிர்பார்க்காத நேரத்துல அங்க போலீஸ் வரவும் சரவணன் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இங்க எப்படியாவது செலவு பண்ணிட்டு ஊரை பார்த்து போயிடலான்னு பார்த்தா, இந்த மயிலை என்கிட்ட அடம்பிடிக்க போய் மயிலுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அவ வச்சிருக்கிறதெல்லாம் தங்க நகைன்னு நான் நம்பி கொண்டு வந்து இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தின இந்த தங்க மயில நினைச்சு கோவப்படுறதா இல்ல இவங்களை சமாதானப்படுத்தி இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு யோசிக்கிறதான்னு தெரியாம இங்க ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாரு சரவணன். அங்க வந்த போலீஸும் சரவணன் கிட்ட என்ன ஏதுன்னே விசாரிக்காம அந்த கடையோட ஓனர் சொன்னதால அது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இங்க ஏமாத்துறதுக்காக தான் சரவணன் வந்திருக்காருன்னு நினைச்சு அங்க கடையில வச்சே சரவணனை வெளுத்து வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம ஜீப்ல ஏத்தி சரவணனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்க சரவணன், சார் என் மேல தப்பே இல்லை சார்,
உண்மையாவே என் மனைவி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி அவளோட நகை எல்லாமே தங்கோன்னு நம்பி தான் சார் நான் அடகு வைக்க எடுத்துட்டு வந்தேன். எனக்கு பண தேவை இருக்க போய் என் சொந்தக்காரங்க கிட்ட பணத்தை கேட்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதனால தான் சார் கொண்டு வந்தேன். எனக்கும் இந்த நகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நானே நம்பி ஏமாந்து போய் தான் சார் இருக்கேன். என்னை நம்புங்க சார், நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு நல்ல குடும்பத்து பையன் சார். நான் இப்படி யாரையும் ஏமாத்தி எனக்கு பழக்கமே இல்லை சார். நான் என் மனைவிக்காக அவ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும். ஊருக்கு போறதுக்குள்ள அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நகையை அடகு வைக்கவே வந்தேன் அப்படின்னு எவ்வளவோ சரவணன் எடுத்து சொல்லியும் அதை எதையுமே கேட்காத போலீஸ் அவரை ஜெயிலுக்குள்ளேயும் போடுறாங்க. இங்கே சரவணன் மயிலை நினச்சி ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம குடும்பத்தையே இந்த மயில் மட்டும் இல்லாமல் மயிலோட அப்பா அம்மான்னு எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. நம்ம என்ன நகையவா கேட்டோம்? ஆனால் எல்லாம் போட்டது எல்லாமே தங்க நகைன்னு மயிலும் நம்மக்கிட்ட சொல்லி ஏமாத்திட்டாலே. அவளால் நான் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறேன். மயிலை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு மயிலோட நகையை அடகு வைக்க வந்தது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருச்சே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காரு சரவணன். இங்கே ஹோட்டல் ரூமில் இருக்க மயில் சரவணன் இன்னும் ரூமுக்கு வராததால எங்க மாமா போனாரு, சீக்கிரமா வந்து வெளியில கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரே, மாமா கிட்ட எப்படியாவது பேசி எனக்காக நிறைய துணியெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், அவரை இன்னும் காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயும் சரவணன் வராததால என்ன பண்ணன்னு தெரியாத தங்கமயில் அவருக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்க சரவணனோட மொபைலுக்கு கால் பண்றாங்க. அங்க கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் மயிலுக்கு தெரிய வருது சரவணன் இந்த கவரிங் நகையை கொண்டு போய் தங்கோன்னு விற்க போன இடத்துல போலீஸ் கிட்ட மாட்டினது மட்டும் இல்லாம இப்ப அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காருன்ற விஷயம் மயிலுக்கு தெரிய வந்து ரொம்பவே பதறி போயிடுறாங்க மயிலு. போலீஸ் மூலமா இங்க மயிலுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம என்னோட கவரிங் நகையை தங்கம் நினைச்சு மாமா எடுத்துட்டு போய் இப்ப வசமா மாட்டிக்கிட்டாரே, எப்படி மாமாவை காப்பாத்துறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு மயில அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நான் வச்சிருந்தது எல்லாமே தங்கம் இல்லை கவரிங் நகைன்ற உண்மை இங்கே சரவணன் மாமாவுக்கு தெரிய வந்திருக்கும். இன்னொரு பக்கம் என் நகையை கொண்டு போய் அங்கே அடகு வைக்க போன இடத்துல இப்படி மாட்டிக்கிட்டாரு, இவரையும் நான் காப்பாற்றணும், என்ன செய்யன்னு தெரியலையே, இப்போ நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன், அங்கே இருக்கிற மாமாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கே ரூமில் இருக்க மயில் அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியில் வந்த மயில் எங்கே போகிறது, ஸ்டேஷனுக்கு எப்படி போகணுன்னு வேற தெரியாதே அப்படின்னு அங்கே ஒரு ஆட்டோவில் ஏறி அப்புறம் சொல்லி ஒரு வழியாக அங்கே ஸ்டேஷனுக்கும் போயிடுறாங்க. அங்கே சரவணன் ரொம்ப கோபமாக உட்காந்துட்டு இருக்க மயில வரதை பார்த்த உடனே சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது. குடும்பத்தையே ஏமாத்திட்டு இவளால நான் இப்ப எந்த நிலைமையில எங்க வந்து உட்காந்துருக்கேன், இவ பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமால வரா, இவ நகையை கொண்டு போய் அடகு வைக்க போனதாலதான் இவ குடும்ப லட்சணமே எனக்கு தெரிய வந்தது. இவளை போய் நம்பி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம மயில எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு இவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க இவளோட நகையை கொண்டு போய் அடகு வைக்க போனது என்னுடைய பெரிய தப்பு தான். இந்த மயில இனி நம்பவே கூடாது, இவளை மட்டும் இல்ல இவ குடும்பத்தையே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்துல உட்காந்துட்டு இருக்க சரவணனை பார்த்து மயில அழ ஆரம்பிக்கிறாங்க. மாமா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க எதுக்கு மாமா ஏன் நகையை கொண்டு போய் அங்கே அடகு வைக்க போனீங்க, எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம ஊருக்காவது போயிருக்கலாமே, இப்படி வந்து இங்கே உட்காந்துருக்கீங்களே மாமா, நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்யறது, இந்த இடம் வேற எனக்கு புதுசாக இருக்கு, நான் என்ன மாமா பண்றது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும் நீ யாருமா, நீ எதுக்கு இங்கே வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் இவரோட ஒய்ஃபு தாங்க, சுற்றி பார்க்கறதுக்காக முதல் முறையாக வெளியூருக்கு வந்தோம், ஏதோ பண தேவைக்காக என் தங்க நகைன்னு நினச்சி கவரிங் நகையை கொண்டு போய் அடகு வைக்க போயிட்டாருங்க, ஏதோ தெரியாமல் இவர் செஞ்ச செயலுக்கு இப்படியாங்க கொண்டு வந்து வச்சிருப்பீங்க, தயவு செஞ்சு இவரை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி மயில் அழுகுறாங்க. ஆனால் சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படியாவது மயிலை பற்றின விஷயத்த அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும், கண்டிப்பாக மயிலையும் அவ குடும்பத்தையும் நம்ம சும்மா விடவே கூடாது, அப்பாவோட சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு எவ்வளோ நல்லா எங்கள் ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தேன், இந்த மயிலை ஒரு நாளைக்கு இங்கே வெளியூருக்கு கூப்பிட்டு வந்து இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு சரவணன். இங்கே மயில் ரொம்ப அழுதுட்டு இருக்க இதை பார்த்த போலீஸும் ஏமா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா, உன்கிட்ட இருக்கிறது தங்க நகையா இல்லை கவரிங் நகையான்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரியாதா, வேணும்னு தானே நகையை கொண்டு போய் அடகு வச்சு எப்படியாவது ஏமாத்தி பணத்தை வாங்கிடலான்னு உன் புருஷனை நீ தானே அனுப்பிவிட்டுருக்க அப்படின்னு கேட்க உடனே மயில் இல்லை சார் எனக்கு அப்படிலாம் பழக்கமே இல்லை, நான் வெளியூர் பக்கம் வந்ததே இல்லை சார், வீடு படிப்பு இவ்வளோதான் சார் எனக்கு தெரியும், அதை தவிர்த்து ஏதோ என் வீட்டுக்காரர் தெரியாமல் அப்படி செஞ்சிட்டாரு சார், உண்மையாகவே தங்க நகைக்கு பதிலாக என்னுடைய கவரிங் நகையை கொண்டு போயிட்டாரு சார், வேற எதுவும் இல்லை, நீங்கள் விட்டீங்கன்னா நாங்கள் ஊருக்கே கிளம்பி போயிடுவோம், என் புருஷனை விட்டுருங்க சார் அப்படின்னு மயில் ரொம்ப அழுகுறாங்க. மயிலுக்கு இதுக்கு மேலே என்ன செய்யனே தெரியல, எப்படியாவது பாண்டியன் மாமா கிட்ட உதவியை கேட்க வேண்டியதான், வேற வழியே இல்லை அப்படின்னு நினச்ச மயில் நடந்த எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் மாமா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு மயிலு கால் பண்ணுறாங்க. மயிலோட கால் வந்த உடனே பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா என்னப்பா மயிலு உங்க சந்தோஷமா இருக்கீங்களா, ஆமா என் பையன் சரவணன் எனக்கு கால் பண்ணவே இல்லையே, ஏன் வெளியில எங்கேயாவது சுத்தி பார்க்க போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பாண்டியன் கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம மயிலு தேம்பி தேம்பி அழுக. உடனே பாண்டியன் ஏன்பா மயிலு என்னப்பா ஆச்சு, சரவணன் நல்லா தானே இருக்கான், இப்போ எதுக்குப்பா திடீர்னு கால் பண்ணி அழுதுட்டு இருக்க, அங்கே என்னப்பா நடக்குது அப்படின்னு பதட்டமா கேட்குறாரு. இங்கே மயில் வேற வழியே இல்லை, நகையை கொண்டு போய் இவர் அடமானம் வச்ச கதையெல்லாம் சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை மாமா ஏதோ கொஞ்சம் பண தேவை இருக்க போய் என்னுடைய நகை எல்லாமே தங்கம் நினச்சிக்கிட்டு
கவரிங் நகையை கொண்டு போய் உங்கள் பையன் அடகு வைக்க போய் அங்கே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு. நீங்கள் தான் மாமா ஏதாவது உதவி செய்யணும். போலீஸும் அவரை விடவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் தனியாக என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க மயிலு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டியன் கிட்ட சொல்ல இதை கேட்ட பாண்டியன் பேரதிர்ச்சி அடைகிறாரு. என்னப்பா மயில சொல்ற? அப்போ சரவணன் இப்போ உன் கூட ஹோட்டலில் இல்லையா? அவன் போலீஸ் ஸ்டேஷன்லையா இருக்கான்? ஏன்பா மயிலு, நீ கொண்டு போன நகை எல்லாமே கவரிங்னு முன்னாடியே சரவணன் கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்படி பண தேவை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு தெரியாத ஊரில் நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் எதுக்குப்பா போகணும் அவன்? நாங்கள் என்ன உங்கள் பக்கத்து ஊர்லேயா இருக்கோம் உடனே வந்து உதவி செய்கிறதுக்கு? எனக்கும் அங்கே யாரையுமே தெரியாதே. சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க, எனக்கு அங்கே தெரிஞ்ச ஆளுங்களுக்கெல்லாம் கால் பண்ணி எப்படியாவது உதவி செய்ய அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக காலை கட் பண்ணுறாரு பாண்டியனுக்கும் என்ன பண்ணனே தெரியல. ரொம்ப பதட்டமா சென்னையில் அவருக்கு தெரிஞ்ச கடைக்காரங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணி இங்கே சரவணனை போய் பார்க்கவும் அவனுக்கு உதவி செய்யவும் சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு தெரிஞ்ச எல்லாரும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரவணனை பற்றி எடுத்து சொல்லி இந்த சரவணன் அப்படி செய்கிற ஆளே கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு எடுத்து சொல்லவும் போலீஸும் வேறு வழியே இல்லாமல் இனி இந்த பக்கம் வந்து ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சீங்கன்னா ஏமா உன்னையும் தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு மயிலுக்கிட்ட சொல்ல, இல்லை சார் என் வீட்டுக்காரரை மட்டும் விடுங்க சார், நாளைக்கே நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மயிலு. ஒரு வழியாக சரவணனும் அங்கே வெளியில் வர இங்கே மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே, நீ இனிமேல் என் கூட இருக்க உனக்கு தகுதியே இல்லை, உன்னால் நான் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் மயிலு. நான் நேற்று உன்கிட்ட திரும்ப கேட்டேன்ல, நீ கொண்டு வந்தது எல்லாமே தங்க நகையா இல்லை கவரிங்கான்னு. என்கிட்ட ரொம்ப பந்தாவா நான் கொண்டு வந்தது எல்லாமே தங்க நகை தான். எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்காக கல்யாணத்துக்கு போட்டு அமைச்ச நகையை தான் நான் இங்கே கொண்டு வந்தேன்னு வாய் கூசாமல் போய் சொன்னியே. உன்னால தாண்டி நான் இந்த நிலமையில வந்து நிற்கிறேன். உன்னை போய் நம்பின பாரு, என்னையும் என் குடும்பத்தையும் வசமாக ஏமாத்திருக்கீங்கல்ல. நீ மட்டும் இல்லாமல் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்துக்குன்னு உங்ககிட்ட நகை பணம்னு ஏதாவது கேட்டோமா? இல்லை. அப்புறம் எங்கள் குடும்பத்தை ஏமாற்ற உங்களுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி மனசெல்லாம் வந்துச்சு? உங்கள் அம்மா என்னவோ பெரிய பணக்கார வீட்டு ஆளுங்க மாதிரி பேசுகிறாங்க. 50,000 ரூபாய் அனுப்பிட்டா, 30,000 ரூபாய் அனுப்பிட்டான்னு. நீ என்னடானா போட்டுட்டு வந்த எல்லாமே தங்க நகைன்னு பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. உங்களை நம்பினதுக்கு என்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தையே சொல்லணும். இதுவும் நல்லதா போச்சு மயிலு. நான் உன் நகையை அடகு வைக்க போனதுக்கு அப்புறம் தானே நீ வச்சிருக்கிறது எல்லாமே கவரிங் நகைன்னு அப்பட்டமா எனக்கு தெரிய வந்தது. பொய் சொன்ன உன் கூடலாம் இனி என்னோட வாழ்க்கை நடத்தவே முடியாது. இன்னும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? உண்மையாவே நீ படிச்சிருக்கியோ இல்லை நிறையா படிச்சிருக்கேன்னு பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணியிருக்கியோன்னு உன் மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கு. என்ன ஏதுன்னு உன் குடும்பத்தை பற்றி விசாரிக்காம எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உங்க குடும்பத்து மேல வச்ச நம்பிக்கையால தான் உன்னை எனக்கு கல்யாணமே செஞ்சு வச்சாங்க. ஆனா நீங்களும் நல்ல ஆளுங்க தான். நாங்க உங்க மேல வச்ச நம்பிக்கையை பெருசா எடுத்துக்கிட்டு நல்ல வசமா எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல. வெளியூருக்கு வந்து உன்னால நான் எந்த நிலைமையில வந்து நின்றுக்கேன்னு பார்த்தல. இனியும் உன் கூட சந்தோஷமா வாழ்வேன் நீ நினைக்கிறியா? முதல்ல ஊருக்கு கிளம்பு. உன்னை பத்தின உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லி நீ மட்டும் இல்ல உன் குடும்பத்தையும் நான் அவமானப்படுத்தி உன்னை முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரவணன். உடனே மயிலு, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது பெரிய தப்பு தான். எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த நகையை பற்றி உங்ககிட்ட சொல்லனாலும் இது எல்லாமே கவரிங் நகை தான் உங்ககிட்டயாவது நான் சொல்லியிருக்கணும். ஆனால் பொய் சொல்ல போய் தான் நீங்கள் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிய வருது. இனி அப்படி நடக்கவே நடக்காது. இது எங்கள் அம்மா அப்பா சொன்ன பொய்யால தான் மாமா, நான் வேறு எதுவுமே செய்யவே இல்லை. என்னை நம்புங்க மாமா, என்னை எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி மயிலு எவ்வளவோ எடுத்து சொல்லி அழுகிறாங்க. ஆனால் சரவணன் எதையுமே காது கொடுக்கறது கேட்க தயாராகவே இல்லை. என்ன ஏமாத்தின நீ இனி என் கூட வாழக்கூடாது, அவ்வளவுதான். இங்கே ஹனிமூனுக்கு வந்து சந்தோஷமா என் கூட இங்கே வெளியூர்லாம் சுற்றி பார்க்கலான்னு ஆசைப்பட்டல. இனி ஹனிமூனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உன்னை பற்றின உண்மையை உடனடியாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். முதல்ல ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹனிமூனையே கேன்சல் பண்ணிட்டு மயிலு மேலே உள்ள கோவத்தில் தன்னுடைய ஊருக்கு கிளம்ப தயாராகிறாரு சரவணன். இங்கே பாண்டியன் கலங்கி போயிட்டு இங்கே சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. டே சரவணா, வெளியில வந்துட்டியாடா? ஆமா, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு? நீ தேவையில்லாம ஏன்டா இப்படி நகையெல்லாம் அடகு வைக்க போனேன்? உனக்கு பண தேவை இருந்தா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, இல்ல உன் அண்ணன் தம்பிங்க கிட்ட சொல்லியிருந்தாவது என்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. நீ ஏன்டா இப்படி செஞ்ச அப்படின்னு கண் கலங்கி போய் பாண்டியன் கேட்க, அப்பா நான் அப்படி செய்ய போய் தான்ப்பா மயிலோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. மயிலோட அம்மாவும் அப்பாவும் நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க. என்ன ஏதுன்ற விஷயத்த நேர்ல வந்து சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு அவங்க குடும்பம் பண்ண எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாண்டியன் ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைஞ்சாலும் இன்னொரு பக்கம் நல்லபடியாக சரவணன் ஊருக்கு வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே மயிலு வேற வழியே இல்லாமல் அம்மா பண்ண பெரிய தப்பால் நான் வசமாக மாட்டிக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்க போகிறேன். மாமா வேற ரொம்ப கோவமாக ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் பாண்டியன் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போய் சரவணன் கூட அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மயிலு. இங்கே வீட்டுக்கு வந்த சரவணனை பார்த்த
பாண்டியன் மட்டும் இல்லாம வீட்ல உள்ள எல்லாருமே கண்கலங்கி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோமதி, என்ன சரவணா இதெல்லாம், நீ வெளியூருக்கு போய் நல்லா சந்தோஷமா இங்க மயிலு கூட அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையில போய் மாட்டியிருக்கேடா அப்படின்னு சொல்ல, அம்மா அதனாலதாம்மா அந்த மயிலு யாருன்ற உண்மையை எனக்கு தெரிய வந்தது. மயிலு சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தாம்மா நான் நகையவே கொண்டு போய் அடகு வைக்க போனேன். ஏன்னா அப்பா கொடுத்த பணமும் எனக்கு பத்தல. அது மட்டும் இல்லாம இந்த மயிலு செஞ்ச செயல் என்னன்னு தெரியுமா? ரூமுக்காக 26,000 ரூபாய் பணத்தை வீண் செலவு பண்ணியிருக்காப்பா. அதுக்கு உதவி செஞ்சதே கதிரும் செந்திலும் தான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மனசு வேதனைப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம கதிரையும் செந்திலையும் ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசுவீங்கன்னு தான் நானும் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன். இப்படி எல்லாத்தையுமே நான் மயிலுக்காக பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனா இந்த மயிலு எவ்வளோ பெரிய பொய்யை ரொம்ப சுலபமா மறைச்சிருக்கான்னு பார்த்தீங்களா? அவங்க அம்மாவும் அப்பாவும் மயிலுக்காக அவளோட கல்யாணத்துக்காக போட்ட நகை எல்லாமே தங்கம் இல்லப்பா, அது எல்லாமே சுத்த கவரிங் தான். ஆனா மயிலு தான் போட்டிருக்கிறது எல்லாமே தங்கம்னு என்கிட்ட பொய் சொல்ல போய் நானும் நம்பி அந்த நகையை கொண்டு போய் அடகு வைக்க போனேன். அப்பதான்ப்பா வசமா மாட்டிக்கிட்டேன். ஆனா இதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா இந்த மயிலு மட்டும் இல்லாம அவளோட அப்பா அம்மா சொன்னது எல்லாமே பொய்ன்னு அப்பட்டமா தெரிய வந்திருக்கு. இவ்வளோ பெரிய பொய் சொன்ன இந்த மயிலு கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்லப்பா. இவளால நான் எந்தெந்த நிலமையிலலாம் போயிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? நம்ம குடும்பத்தை பத்தி இந்த மயிலு யோசிக்கிறதே இல்லை. ஆனா அப்பா எப்பயுமே மயிலு பொறுப்பான பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லப்பா. மயிலு நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கிற பொண்ணே இல்லை. அப்படி அவ யோசிச்சிருந்தா இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிருக்க மாட்டா. இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால இவ கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்லை. பேசாம மயிலை அவளோட அப்பா அம்மாக்கு கூடயே அனுப்பி வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி மயிலை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட வீட்டில் உள்ள எல்லாரும் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆனாலும் இங்க சரவணன் இனி மயிலு கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்ததால இங்க என்ன செய்யனே தெரியாம பாண்டியனும் கோமதியும் கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. மயிலு குடும்பத்தை நம்பி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம், ஆனா இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு மயிலை பார்த்து பாண்டியன் கோவப்பட்டாலும் இன்னொரு பக்கம் என் பையன் சரவணனோட வாழ்க்கை இந்த கல்யாணத்தின் மூலமா நானே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இங்க மயிலுக்கு என்ன பண்ணனு தெரியல. உடனே கோமதி கிட்ட, அத்தை நீங்களாவது என்ன மன்னிச்சுன்னு சொல்லுங்க அத்தை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொய்ய சொல்லிட்டேன். ஆனா அந்த பொய்யால என் கூட வாழவே மாட்டேன்னு உங்க பையன் சொல்லிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சு ஏத்துக்க சொல்லுங்க அத்தை. இனி இப்படிப்பட்ட பொய்யை நான் என் வாழ்நாள்ல சொல்லவே மாட்டேன். நான் மேற்கொண்டு வேற எந்த பொய்யும் சொல்லவே இல்லத்த. இந்த வீட்டோட ஒரு நல்ல மருமகளா நான் நடந்துப்பேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மயிலு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சரவணன், இந்த மயிலு பொய் சொன்னது தானே அப்படின்னு கோவத்திலேயே இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய முடிவுல இனி எந்த விதமான மாற்றமும் இல்லை. என்ன ஏமாத்தின இந்த மயிலு இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது, மயிலு கூட நான் சேர்ந்து வாழ போறதும் இல்லை அப்படின்னு பாண்டியன் முன்னாடி தன்னுடைய முடிவை சொல்றாரு சரவணன்.